இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேன். ரொம்ப கேப் ஆகிடுச்சிங்க, ரொம்ப ரீடிங் போட்டு. இந்த சேனலில் பார்க்குற நிறைய பேர் ஏதோ ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதனால் திரும்ப இந்த சேனல் ரீஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் மெசேஜ் வந்துச்சு. ஸோ திரும்ப நான் ரீடிங் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இனிமேல் ரெகுலராக இந்த சேனலில் தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோ பார்க்கலாம். இது யாருக்கோ போய் சேர வேண்டிய ஒரு விஷயம். யாரோ தவிச்சிட்ருக்கீங்க, உங்களுக்கான மெசேஜ் சொல்ல சொல்லி இந்த சேனலுக்கு மெசேஜ் வருது. என்னென்னு பார்க்கலாமா? உங்களோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ரொம்ப தள்ளி இருக்கலாம். அவங்க ரொம்ப நாளாக பேசாமல் கூட இருக்கலாம். அவங்க உங்கள் வீட்டுக்கு வரலாம், அல்லது அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சவங்களாக இருக்கலாம். அவங்க வராங்க. இல்லை ரொம்ப நாளாக லாங் கேப்பாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு அவங்க உங்களை தேடி வராங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் தான் இது. யாருக்கு ஆரம்பிச்சோம்? கண்டிப்பாக வராங்க. இது ஃப்ரெண்டாக இருக்கலாம், நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு நபராக கூட இருக்கலாம். இது ரெண்டுமே பொருந்தும் இந்த இடத்துல. அடுத்தது சில பிளான்ஸ் எல்லாம் தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிகிட்ருக்க விஷயமா இருக்கலாம், அல்லது நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க விஷயம் கரெக்டாக இது இருக்கும் ஆரம்பிச்சோம், கரெக்டாக இது இருக்கும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் பிளானாக அந்த நாட்டு இடையில தடுக்கிற மாதிரி, அந்த முடிச்சுக்கள் நீங்கள் சரியாக போடாத மாதிரி அந்தந்த இடத்துல ஸ்டக் ஆகி நிற்கிறீங்க. அப்படி தான் சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் தொட்டதெல்லாம் ஏதோ ஒன்று தடையாக இருக்கே, என்னவோ ஒன்று நம்ம லைஃப்பில் தடங்களாகவே இருக்கே, நம்ம இந்த விஷயம் பண்ண போனால் அந்த விஷயம் தப்பாக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஆனால் கண்டிப்பாக சந்தோஷம் நிறைய இருக்குது உங்கள் லைஃப்பில். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக போயிடுச்சு, ஒரு விஷயம் தப்பாக அவங்க வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி சோகமாலாம் இருக்க தேவையில்லை. ஒரு பெரிய ஒரு நீங்கள் நினச்சே பார்த்துருக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆனந்தம் உங்கள் வாழ்க்கையில் காத்துட்ருக்கு. கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் சீக்கிரம் உங்களை தேடி ரீச் ஆக போகுது. அதுவும் நீங்கள் ரிசீவ் பண்ணுற டைம் தான் இது. நிச்சயமாக ஒர்க்கில், வேலை விஷயத்தில், கெரியரில் அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க. சக்ஸஸ் இருக்குது. ஒரு ஊதிய உயர்வு கூட இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய கம்பெனிலேருந்து உங்களை கூப்பிடலாம், அல்லது நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்க, நான் இப்போ ஃப்ரெஷ்ஷராக இருக்கேன், நான் ரொம்ப நாளாக கம்பெனிலாம் ஏறி இறங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் கண்டிப்பாக வரும். அடுத்தது இது யாருக்கோ போய் சேர வேண்டிய ஒரு மெசேஜ்னு தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா இந்த சேனல் லாங் டேர்மாக வீடியோ இல்லாமல் விட்டாச்சு. நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஒரு பாதை ஓப்பன் அப் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு காதல் வாழ்க்கையிலும் இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியிலும் இருக்கலாம். ஒரு பாதை என்னால் சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியல, ஒரு விஷயம் என்னை விட்டு போச்சு, ஒரு விஷயத்துக்காக நான் காத்துட்ருந்தேன், அந்த கதவு மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயம் இருந்ததுன்னா புது ஆப்பர்ச்சுனிட்டியும் வருது. நிறைய விஷயங்கள், பழைய விஷயங்கள் மாறதுக்கு உண்டான டைமும் இருக்குது. ஸோ நீங்கள் இனிமேல் கவலைப்பட தேவையில்லை. புதிய பாதைகள் ஓப்பன் அப் ஆகுது. அது அப்படியே அழகாக இருக்குது. நீங்கள் அதை ரிசீவிங் மோடில் மட்டும் ரிசீவ் பண்ணால் போதும். இந்த செட்லேருந்து என்னென்ன கார்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். அழகாக இருக்குது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மெசேஜ். இதில் 2 கார்டு வந்திருக்கு. டைமண்ட், யூ வில் பி ரிசீவிங் ஆர் கிவிங் அ ப்ரெஷியஸ் கிஃப்ட். நீங்கள் ஒரு கிஃப்ட் ஒன்று கண்டிப்பாக உங்கள் நெருங்கின ஒரு பர்சன் கிட்டே இருந்து உங்களுக்கும் கிடைக்கும், அல்லது நீங்களும் தரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு மொமெண்ட் கண்டிப்பாக வரும். அப்படி இல்லைன்னா ஒரு மொமெண்ட்டை நீங்களே க்ரியேட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க, அல்லது உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க. 2 கார்டுங்க, 3 கார்டு. யூ வில் பி டேக்கன் கேர் ஆஃப் இன் டிஃபிகல்ட் டைம்ஸ். நீங்கள் ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்லலாம் நீங்கள் உடஞ்சி போயிருக்கீங்கல்ல, அப்போல்லாம் உங்களை பாதுகாக்கிறதுக்கு கடவுள் இருக்காங்க, ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, டிவைன் கைடன்ஸு, ஸ்பிரிச்சுவல் கைட்ஸு, இவங்க எல்லாமே இருக்காங்க. அதனால் நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸ் இருக்குது. கடவுள் உங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னொரு கார்டு வேறு இருக்குது. காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம் அன் அட்மைரர். உங்களை ரொம்ப பிடிச்சவங்க கிட்டேருந்து உங்களுக்கு பாராட்டுதல் இது வரைக்கும் கிடைக்காம இருந்திருக்கலாம். அவங்க வாயிலேருந்து முத்து உதற மாதிரி சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள், நடக்காத விஷயங்கள்லாம், ரேராக நடக்கிற விஷயங்கள்லாம் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக உங்கள் லைஃப்பில் நடக்குங்க. நிறைய பேருங்க இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ விஷயம் பண்ணியிருப்பீங்க, அதுக்கெல்லாம் பாராட்டுதல் இல்லாமல் அதை கொடுத்துருக்க மாட்டாங்க, அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் செய்கிற இப்போதைக்கு செஞ்சுட்ருக்கிற எல்லா விஷயத்துக்குமே தொடர்ச்சியாக ஒரு ரெக்கக்னேஷன், ஒரு வேலிடேஷன் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நீங்கள், நிறைய பேர் அவுட் ஆஃப் தி பாக்ஸுக்கு போயிட்டீங்க. நிச்சயமாக திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுலேருந்தும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், வாவ் செம்ம.
எல்லாமே எண்டு தான். என்ன ஆச்சு அப்படின்னா நிறையா விஷயங்கள் உங்களுக்கு ஓப்பன் அப் ஆகிருக்கு. நிறையா விஷயங்கள் யாரோ ஒருத்தங்க ஏமாற்றிருக்காங்க. அது ஒரு பூதாகரமான ஒரு விஷயம், நம்ப வச்சு ஏமாத்துகிற ஒரு விஷயம், காணா போயிட்டாங்க, லைஃப்பில் இல்லை. இப்போதைக்கு நீங்கள் தேடுற அந்த பர்சன் வந்து வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. எல்லா விஷயமும் உங்கள் முன்னாடி அம்பலமாயிருக்கு. அந்த விஷயத்த பார்த்த உடனே உங்களால் தாங்கிக்க முடியல. கடவுள் உங்களை அழகாக பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மோசமாக இருக்கும் அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரியும். அதனால அழகாக உங்களை வந்து தள்ளி விட்டாலும் அடிபட்டாலும் ஆனால் உங்கள் உயிருக்கு எந்த விதமான சேதமும் இல்லாமல் கடவுள் தான் உங்களை அந்த பிரச்சனையை வந்து பார்க்க வச்சு கேட்க வச்சு உண்மையை உங்களுக்கு புரிய வச்சு உங்களை அழகாக பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க. இதில் வந்து என்னென்னா கடவுள் தான் எல்லா விஷயங்களும் உங்கள் கண் முன்னாடி காமிச்சிருக்காங்க. 360 டிகிரியில் கடவுள் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சவர் அவர். இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் அறியாத புள்ள தெரியாமல் தப்பாக ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு நிற்குது. அது அங்கே தப்பாக அங்கே அது பார்த்துட்ருக்க விஷயம், அது நம்பிட்டுருக்க விஷயம் அங்கே தப்பாக நடந்துகிட்ருக்கு. எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக்கியிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இது வந்து நீ இந்த இடத்துல நின்னேன்னா சரியாக வராது, வெளியில் வந்துரு அப்படிங்கிற சில கைடன்ஸோடு உங்களை காப்பாற்றிருப்பாங்க கடவுள். இது எல்லாமே வந்து பாஸ்ட் எனர்ஜிஸ். நிறைய பேர் இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்லேருந்து உண்மை புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, வெளியிலையும் வந்திருப்பீங்க. சில பேர் வந்து அந்த ஒரு மாயான ஒரு விஷயம் ஏன் இப்படி என் லைஃப்பில் நடந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு சடன் சேஞ்சஸை ஏற்றுக்க முடியாமல் என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியலடா கடவுளே, ஏன் இப்படி எனக்கு ஒரு வாழ்க்கை இப்படி முன்னெல்லாம் எல்லாமே சரியாக போணுச்சு, இப்போ ஏன் திடீர்னு இப்படி ஒரு விரிசல், இப்படி ஒரு விலகல், ஏன் எனக்கு இப்படி அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டினோடையும் நிறைய கேட்டுட்டும் இருக்கீங்க. சில பேர் கேட்டுட்டும் இருக்கீங்க. அப்போது வந்து மார்ஸ் எனர்ஜி, ஃபயர் எனர்ஜி தான் இதெல்லாம் நடக்கணும்னு விதி இருக்குது. ஏன்னா இந்த விஷயம் இன்னும் வந்து நடத்திட்டே இருந்து ஒரு நாடகம் உங்கள் முன்னாடி நடத்திட்டே இருக்காங்க. இதெல்லாம் வந்து வெட்ட வெளிச்சமாக ஆகணும். அதுக்கு உண்டான டைம் வந்துடுச்சு. ஏன்னா இங்கே ஏமாற்றப்பட்டு கொண்டிருப்பது கடவுளுடைய செல்ல குழந்தையான நீங்கள். ஸோ வந்து கடவுளே புட்டு வச்சுட்டாங்க உங்கள் முன்னாடி. இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் கண் திறந்து பாரு, எது தேவை, எது உண்மை, எது பொய் அப்படிங்கிற எல்லா விஷயமும் நீ வந்து செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் தான் இருக்க. நீ இனிமேல் வந்து வேடிக்கை பார்த்துட்டு கடவுள் இருக்க மாட்டார். ஏன்னா கடவுளுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் இல்லையா? ஸோ இனிமேல்லாம் வந்து அவர் வந்து உங்களை கவலைப்பட்டுட்டு இருக்க விட மாட்டார். அதனால் அவர் வந்துட்டார். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. டவர் தான், டவர்லேருந்து உங்களுக்கு பெரிய மின்னல் வந்தது. அது எல்லாமே ஹார்ட் பிரேக் ஆகிருக்கும், இஷ்யூ ஆகிருக்கும், பிரச்சனை ஆகிருக்கும், அழுதுருப்பீங்க, கதறியிருப்பீங்க, தூக்கம் இல்லாமல் தவிச்சிருப்பீங்க. எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சிருக்கு. சில பேருக்கு எண்டிங் சுச்சுவேஷனில் நீங்கள் நின்று பார்த்துட்ருக்கலாம். ஆனால் வந்து விட்டு விலக தெரியாமல் முடியாமல் நீங்கள் தவிச்சிட்ருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நிறையா பேர் வீடியோ பார்த்துட்ருக்கேன். என்னால் முடியல, என்னால் இதை ஏற்றுக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஏன் இப்படி ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா வந்து பூதாகரமான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் போயிட்டுருக்கு. அதுதான் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்குது. சில பேர் எல்லாம் தெரிஞ்சு பாதி பேருக்கு மேலே ஒரு 70% மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே மனசு உடஞ்சி போய் நடந்து போகிறீங்க. ஆனால் பின்னாடி அதை துரத்திக்கிட்டே வருது. அந்த நினைவலைகள், உங்களை காயப்படுத்தின அந்த விஷயங்கள், ஏமாத்தின அந்த நபர்கள், எந்த இடத்துல கண்ணீர் விட்டு அழுதிங்களோ, எந்தெந்த சுச்சுவேஷன் உங்களை தாக்குனுச்சோ அந்த விஷயங்களை அப்படியே யோசிச்சுட்டே நடக்கிறீங்க. பட் ஆனால் அழகான ஒரு வாழ்க்கை, அழகான ஒரு கெரியர் எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது, ஃப்யூச்சரில் நல்லா இருக்குது. உங்கள் லைஃப்பை பார்க்காம பழசு நடந்து முடிஞ்ச விஷயங்களே திரும்பி அதை மனசில் நினச்சிக்கிட்டு அதை பிடிச்சிக்கிட்டு உங்கள் மனசுக்குள்ளே அடைச்சி வச்சுக்கிட்டு அதையே திரும்ப ரிப்பீட்டிங் மோடில் போயிட்டு இருக்கீங்க. பட் வந்து வாழ்க்கையில் ஒரு ஹோப் இல்லை, நம்பிக்கை இல்லை. சுற்றி இருக்கிற ஒரு வெளிச்சம் மாதிரி இருந்த வாழ்க்கையெல்லாம் இருண்டு போன மாதிரி உங்களுக்கு ஒரு விளக்கே இல்லாத வாழ்க்கை மாதிரி ஏதோ இருக்கீங்க, நடைப்பின மாதிரி இருக்கீங்க, தவிக்கிறீங்க. 5555 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. ஃபஸ்ட்டு டெக்கான் டாரஸ் எனர்ஜி, அர்த் எனர்ஜி தான் ஒரு இன்ஸ்டேபிளான வாழ்க்கை. இது வரைக்கும் நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது. எனக்கு வந்து கூட ஒரு துணை வருது, அது நம்பிக்கையான ஒரு துணை. நான் வந்து எது நினைக்கிறேனோ அதை வந்து எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் என்னோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்லிக்கொண்டிருந்த ஒரு நபர், கேட்டுக்கொண்டிருந்த நபர், அவங்க இன்றைக்கி என் பக்கத்தில் இல்லை. வேறு ஒன்று முக்கியம்னு என்னை விட்டு போயிருக்கலாம், என்னை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இந்த சுச்சுவேஷனில் ஏன் நான் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற நிறைய கேள்வி கணைகளோடு தன்னந்தனியாக ஐசோலேட் பண்ணி நிற்கிறீங்க. பொது வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிற அந்த வாழ்க்கையில் சுற்றிலும் நிறைய பேர் இருந்தாலும் நீங்கள் ஒரு தன்னந்தனியான ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். இது வந்து ஃபினான்ஷியல் லாஸ், பிஸ்னஸ்லேயும் இருக்கலாம். ஒரு மைண்ட் செட்டே உங்களுக்கு லேக் ஆகிருக்கு. என்னென்னா பற்றாக்குறையான ஒரு ஸ்டார்வேஷன் மைண்ட் செட், ஒரு பஞ்ச பட்னியாக, ஒரு மனசெல்லாம் வலிக்கும் தெரியுங்களா, ஒரு எனர்ஜி இல்லாமல் இப்படி ஒரு விஷயம் வந்து நடக்குன்னு ஒரு கனவுல கூட யோசிக்காத ஒரு விஷயம் இன்றைக்கி அப்பட்டமாக நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது என்னால் ஏற்றுக்க முடியல, மறக்க முடியல, நிற்கவும் முடியல, பார்க்கவும் முடியல, சகிச்சிக்கவும் முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு இன்செக்யூரிட்டி,
அப்படிங்கிற ஒரு பேரில் நோக்கி எதையோ ஒன்று தேடி போகிறீங்க. நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. சந்தோஷம்லாம் நினச்சி அவங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நினச்சி ஒரு சந்தோஷத்தை கொண்டு அவங்க மேலே வச்சிங்க. அவங்க விட்டு போனதுக்கப்புறம் உங்கள் சந்தோஷம் தொலைஞ்சு போச்சு, நிம்மதி பறி போயிடுச்சு. அப்படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது. ஒரு ஃப்ரீடம் இல்லாத, ஒரு விடுதலை இல்லாத, ஒரு மனதில் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க பார்க்குறேன் நீங்கள். அப்போ ரொம்ப வந்து ஒரு எல்லாமே வந்து ஒரு பாஸ்ட் எனர்ஜியாகவும் இருக்குது. சில பேருக்கு முடிய போகிற ஒரு தருணமாகவும் இருக்குது. சில பேர் மூவ் ஆன் பண்ணணும்னு நினச்சி வெளியில் வரீங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு விஷயங்கள் மனசில் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு மெஜிஷியன் தான் நீங்கள் பக்காவான ஒரு பசங்க. உங்களால் ஒரே விஷயத்த வந்து ஒரு 10 வருஷம் 12 வருஷம் 20 வருஷம் நினச்சிட்டு உட்காந்துட்டே இருக்க முடியும். அல்லது 10 நாளில் எல்லாத்தையும் தூக்கி போடுறா இதெல்லாம் வந்து நம்மளை ஏமாற்றிட்டு போன ஒன்று நமக்கு தேவையில்லை, நமக்கு துரோகம் பண்ண ஒன்று நமக்கு தேவையில்லைன்னு தூக்கி போடுற மாதிரி 10 நாளில் உங்கள் ஸ்டோரியை மாற்றக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியும் உங்களுக்கு இருக்குங்க. ரெண்டுமே பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் நீங்கள். அவ்வளோ ஒரு கேப்பபிலிட்டி. மெஜிஷியன்னா என்ன நினச்சிங்க? சாமானியப்பட்ட ஒரு கார்டா இது? இதெல்லாம் வந்து லாங் டேர்மாக இருக்கக்கூடிய கார்டு, மேஜர் ஆர்கானா கார்ட்ஸ். அப்படின்னா வந்து டிவைனே ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் நீங்கள். ஏன்னா டிவைனோட செல்ல குழந்தை நீங்கள். டிவைன் கிட்டேருந்து பவரை வாங்கி, மெடிடேஷன் மூலமாக பவரை வாங்கி இந்த உலகத்தில் என்னென்ன பண்ணணுமோ உங்களுக்கு ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடிய அவ்வளோ அழகான ஒரு திறமையான ஒரு பாசிட்டிவான சூப்பரான அழகான பர்சனுங்க நீங்கள். என்னென்னா ஒரு இன்ஃபைனைட் நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்குது. கண்ணுக்கு தெரியாத ஒரு இன்ஸ்டேபிள் இல்லை, ஸ்டேபிளான ஒரு மிராக்கிளான ஒரு சட்டிலான ஒரு பவருங்க. அது உங்ககிட்ட இருக்குது. ஆனால் வந்து இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது, பவர் இருக்குது, கடவுளோட செல்ல குழந்தை, கடவுள் உங்களுக்குள்ளே இருக்காங்க, கடவுளே நீங்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியாதபடி அளவுக்கு உங்ககிட்ட பழசில் நடந்த விஷயங்கள், பழசில் நடந்த அத்தனை சுமைகளையும் தூக்கி கொண்டு வச்சிருக்கிறதுனால உங்கள் பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியல தற்போதைக்கு. உங்களால் வந்து ஒரு நல்ல ஒரு உறவையும் ஏற்படுத்தி கொள்ள முடியும். உங்களால் ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கான நியாயத்தை கடவுள்கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கிக்கவும் முடியும். இந்த டிவைனையே ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் பூமியில். உங்களால் எல்லா விதமான இம்பாசிபிலிட்டி முடியாத விஷயங்கள் கூட நீங்கள் பாசிபிளாக பண்ணக்கூடிய ஒரு பர்சனுங்க. செம்மையான பர்சனுங்க. ஆனால் ரொம்ப வெள்ளந்தியான ஒரு பர்சன். பட் நிறைய விஷயங்கள் வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடம்லாம் வந்து படிச்சுட்டு நீங்கள் சூப்பராக இப்போல்லாம் அழகாக வெளியில் வந்திருக்கீங்க. நிறைய விஷயங்கள்ங்க. நமக்கு கஷ்டம் வர்றது எல்லாமே, நமக்கு இன்பம் துன்பம் இது எல்லாமே நம்மளை வந்து செதுக்கிறதுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் தான். எல்லாமே தெளிவாக கற்றுக்கிட்ட ஒரு பர்சன் தான். அழகான வாழ்க்கை இருக்குது, சுபமான நிகழ்வு இருக்குது. 1111 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. ஏர் எனர்ஜி, மெர்க்குரி எனர்ஜி. நீங்கள் உங்களோட பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியக்கூடிய அந்த தருணத்திலேருந்து உங்கள் வாழ்க்கை வேறு லெவல் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அழகாக இருக்குது மெசேஜ். பாசிட்டிவான ஒரு மெசேஜுங்க. எவ்வளோ சோகமான 2 கார்டு வந்தாலும் ஆனால் கடவுளோட ஒரு அன்பு, அழகு எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இது எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. நடந்தது எல்லாமே ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். நமக்கு நல்லது தான். எதுவுமே நடந்தது எல்லாமே ஐயோ எனக்கு மோசமாகிடுச்சு, என்னோடய லைஃப் இப்படியா இருக்கும் என் கதை அப்படின்னா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா சில கர்மாசாலை எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு. பூர்வ ஜென்ம கர்மா முடிஞ்சு போச்சு. திரும்பவும் வந்து பக்கேஜ்லாம் கிடையாது. அப்போது வந்து இனிமேல் வந்து என் லைஃப்பில் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா பாஸ்ட்டை விட்டுட்டு அது நான் அனுபவிக்கணும்னு விதி இருக்குது, அனுபவிச்சுட்டு அவ்வளோதான். அதோட பாஸ்ட் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ப்ரெசென்ட்டில் நான் செய்யக்கூடிய விஷயங்களை கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் பண்ணிங்கனாலே ஒரு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி மெஜிஷியன் மாதிரி உங்கள் வாழ்க்கை எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரியே ஆக்கிக்கலாம். இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்த கார்டு. இன்னமும் வந்து சில பேர் என்ன பண்ணுறீங்க, அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து அன்பை கொடுத்துட்ருக்கீங்க. பட் உங்களோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் வந்து அவங்களோட ப்ரையாரிட்டி, உங்கள் நபரோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு 3 கேட்டகரியில் வரல. அதுக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வந்து பென்டக்கல் லெவலில் போராடிட்டு இருக்கிறீங்க. எனக்கு வந்து வருமானம் சரியாக வரல, எனக்கு வந்து செய்கிற தொழிலில் ஒரு உயர்வு இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஈடுபாடு இல்லாமல் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஊதிய உயர்வு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துட்ருக்கீங்க. சில பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் சரியான ஒரு ஒரு முன்னேற்றம் இல்லை. அடி எடுத்து வைக்கிற விஷயம் எல்லாமே சக்ஸஸ் ஃபார்ம்லான்னு நினச்சி பண்ணுறேன். பட் ஆனால் அது வந்து எல்லா இடத்துலையும் என்னை வந்து தாழ்த்தி விட்டுட்டே இருக்குது. எனக்கு சரியான ஒரு ப்ராஃபிட் எனக்கு வந்து நான் பண்ணுற விஷயத்தில் கிடைக்கல. நான் ஆசைப்பட்டு ஒரு நபர்கிட்ட போகிறேன், நான் அன்பெல்லாம் கொட்டுறேன், என்னோட பாசத்தை கொட்டுறேன், நான் உண்மையாக இருக்கேன். பட் அந்த பர்சனுக்கு வேறு ஒரு ப்ரையாரிட்டி இருக்குது. பிஸ்னஸ் ப்ரையாரிட்டியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், தேர்ட் பார்ட்டி விஷயமா இருக்கலாம். பட் எனக்கான ஒரு அன்பு அங்கே கிடைக்கல அப்படின்லாம் நிறைய பேர் எங்கிட்டு இருக்கீங்க. முருகனோட ஆசீர்வாதம் இருக்குது. மைண்ட் கார்டு முருகனை பிடிச்சிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போய் விளக்கு போடுங்க. செகண்ட் டெக்கான் டாரஸ் எனர்ஜி தான். ஒரு மூமெண்ட் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் கடவுளை நம்பும் போது, உங்கள் பிரச்சனைகளை கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணும்போது எல்லாமே ஹீலிங் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு எம்பத்தட்டிக்கலான சூப்பரான ஒரு பர்சன் தான். நிறைய பேருக்கு முடியாதவங்களுக்கு சேரிட்டி ஒர்க் பண்ணுங்க. சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஒரு அழகான ஒரு வெல்த்து, அபண்டன்ஸு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். நிச்சயமாக இல்லாதவங்களுக்கு கொடுத்து
கொடுக்க கொடுக்க நமக்கு கடவுள் நிறையா கொடுப்பாருங்க. இது தாங்க இன்னொரு சீக்ரெட், பிரபஞ்ச விதிப்படி இது இன்னொரு சீக்ரெட்டுங்க. முருகனோட ஆசீர்வாதம் 2 தடவை வந்திருக்கு. மோசமான நிலையிலையும் வந்து கடவுள் வந்து காப்பாற்றுறாரு, உங்கள் கூட தான் இருக்காரு. ஸோ வந்து பெண்டுக்கல் லெவலில் முன்னேற்றம் இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறது வந்து கடுமையாக வேலை செய்யணுங்கிறது வந்து கிடையாதுங்க. அந்த ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணுங்கள், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஈடுபாட்டோட கான்சன்ட்ரேஷனோட நீங்கள் விருப்பப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணும்போது அந்த விஷயம் வந்து எஃபிஷியண்ட்டாக, குவிக்காக ஒரு அழகான ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு வரும். இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்வதர்மாவில் வரும். ஸ்வதர்மா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உன்னை பாரு, பரதர்மா அப்படிங்கிறது வந்து 2வது மற்றவங்கள பாரு அப்படின்னு அர்த்தம். மற்றவங்கள பார்த்துட்டே உட்காந்துருந்தீங்க, அவங்க வருவாங்க, அவங்க எல்லாத்தையும் என் வாழ்க்கையில் சரி பண்ணுவாங்க, அதெல்லாம் முடியவே முடியாது. என் வாழ்க்கையில் எது சரி பண்ணாலும் நான் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சிக்கோங்க. இதுதான் உண்மை இங்கே நடக்கிற விஷயம். ஏர் எனர்ஜி, எர்த் எனர்ஜி, 3rd டெக்கான் ஏரிஸ், 2nd டெக்கான் டாரஸ் எனர்ஜி. ஸோ சூப்பராக இருக்குங்க. இது எல்லாமே உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, புரியுதுங்களா? ஸ்வதர்மா அப்படிங்கிறது உங்கள் கடமைகள், அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். காலையில் எழுந்திரிக்கணும், மெடிடேஷன் பண்ணணும், உங்களுக்கான எக்ஸசைஸு, உங்களுக்கான வாழ்க்கை முன்னேற்றம் பண்ணக்கூடிய அந்த கெரியரில் என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் நீங்கள் தான் பண்ணணும். ஹெல்த் ரிலேட்டடாக என்ன பண்ணணுமோ நீங்கள் தான் பண்ணணும். இதெல்லாம் விட்டுட்டு மற்றதையே நினச்சிட்டு மற்றவங்களுக்கே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் படுத்துக்கும் போது யாரும் பண்ண மாட்டாங்க. ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்க. பட் உங்கள் பாடி அதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு உண்டான எனர்ஜி நீங்கள் தான் அதை க்ரியேட் பண்ணி அழகாக வைக்கணும். எனர்ஜெட்டிக்காக நல்லா வந்து ஒரு என்னென்னா ஒரு பாடி இம்யூனிட்டியாக நீங்கள் வச்சுக்கணுன்னா நல்லா ஆரோக்கியமான உணவு சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக இருக்கணும், நல்ல விஷயங்களை வந்து சாப்பிட்ணும், உணவு ரூபத்தில் நல்லதாக சாப்பிட்ணும். நிறைய சாப்பிட்றத விட அரை வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு ஒரு 1/4 வயிற்றுக்கு தண்ணி குடிச்சிட்டு 1/4 வயிற்று வந்து பிரபஞ்சம் வந்து உள்ளே வேலை பார்க்குறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணுங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பரான ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு கார்டு தான், ரொம்ப அருமையாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து யார் இன்றைக்கி வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்கலாங்க. 6/6/15/24 பிறந்த தேதியாக இருக்கலாம், அல்லது திருமணமான நாளாக இருக்கலாம், முக்கியமான ஒரு டேட்டாக கூட இருக்கலாம். ஆகஸ்ட்டுங்கிறது முக்கியமான ஒரு மாதமாக கூட இருக்கலாம். கடவுள் கணேஷா உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஓடோடி வந்துட்டுருக்காரு. பிள்ளையார் சொல்லி போட்டு கடவுளை வந்து எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் பிள்ளையாரை பிடிச்சிக்கோங்க. ஏங்கிற ஒரு லெட்டர் ப்ராமினெண்ட்டாக இருக்குது. இன்ஷியலாக இருக்கலாம், அல்லது முக்கியமான லெட்டராக கூட இருக்கலாம். ஜூலை மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். எஸ்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமாக இனிஷியலாக இருக்கலாம், அல்லது ஃபர்ஸ்ட் லெட்டராக கூட இருக்கலாம், உங்கள் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்கலாம். லார்ட் பாபா வந்துட்டாங்க. ஏஞ்சல் ஜோஃபியல் அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக இன்றைக்கி உங்கள் ஏஞ்சல் உங்களுக்காக வந்திருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி போகிற பாதையில் எல்லாமே அவங்க வந்து அழகாக ப்ரொடெக்ஷன் தராங்க. செப்டம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக இருக்குது. அடுத்தது அக்வேரியஸ், கும்பராசி. அதுக்கப்புறம் வந்து பிங்கிற லெட்டர் ரொம்ப முக்கியமான ஒரு லெட்டர், ஸ்டார்டிங் லெட்டர் இனிஷியல் லெட்டராக இருக்கலாம். ஜனவரி மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். ஏப்ரல் மாதம் ரொம்ப முக்கியமான மாதங்க. அடுத்தது நம்ம சிவாப்பாவோட மெசேஜ் பார்த்துட்டு நம்ம வந்து க்ரோத் மைண்ட் செட்டில் இருங்க. ஏன்னா ஆஞ்சநேயரப்பா இடையில ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் எப்பயுமே வந்து க்ரோத் மைண்ட் செட்டிலே இருக்கணும். சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா நம்ம வளர்ச்சிக்கு சில விஷயங்கள் கற்றுக்கணும் இல்லைங்களா? கற்றுக்கிறது எப்படி? ஒரு சக்ஸஸ் நோக்கி போகணுன்னா நிறைய ஃபெயிலியர் பார்த்தா தான் சக்ஸஸ் நோக்கி போக முடியும். அப்போது நம்ம வளரணும், சில விஷயங்கள் நம்ம அடிபடணும், நம்ம லைஃப்பில் இதெல்லாம் பார்க்கணுன்னு இது இருக்குன்னா அதுதான் நம்மளை வந்து வளர்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க வர்ற ஒரு விஷயம். கஷ்டம் வருதுன்னா கஷ்டத்தில் தான் நீ நிறைய விஷயங்கள், ஃபெயிலியரில் தான் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க முடியும். கற்றுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம், படிக்கிறது தான் வந்திருக்கோம். இன்றைக்கி சிவாப்பாவோட மெசேஜ் என்ன பார்க்கலாமா? லார்ட் ஹனுமான். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு ஹனுமானோட மெசேஜ் தானே வந்துச்சு. அதே மாதிரி இதுலேயும் வந்து ஹனுமானோட மெசேஜ் வந்து ரொம்ப மிராக்குலஸான ரீடிங்க. நான் சேனலை வந்து ரொம்ப விட்டுட்டேன் நான். ஏன்னா எனக்கு வந்து இந்த சேனல் இருக்குது, நிறையா வந்து டேரோ கிளாஸும் எடுத்துகிட்ருக்கேன், எனர்ஜி ஹீலிங்கும் கொடுத்துட்ருக்கேன், அதுக்கப்புறம் பர்சனல் ரீடிங்கும் எடுத்துகிட்ருக்கேன். அப்போ ஸோ வந்து ரிலேஷன்ஷிப்பில் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் ஸ்டாச்சு, இந்த சேனல் நான் சொல்லலை, ரிலேஷன்ஷிப் ஸ்டாச்சு இருக்குது. அது வந்து பச்சை கலர் கயிறு கட்டி உங்களோட பேர் சொல்லி நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணி இங்கே கொண்டு வந்து கொடுத்துருவேங்க. அமாவாசை பூஜை முடிஞ்சாச்சு. அது நான் இப்போ நிறையா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா ரிலேஷன்ஷிப்னால எனக்கு கோளாராக இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டாச்சு கூட உங்களுக்கு கிடைக்குதுங்க, வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லக்கி ஸ்டோனுங்க. அந்த ஸ்டோன் நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது வச்சுக்கலாம், அல்லது எந்த ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் நீங்கள் பண்ணும்போது அந்த ஸ்டோனை உங்களோட பர்ஸில் வச்சுக்கலாம், உங்களோட ஹேண்ட் பர்ஸில் வச்சுக்கலாம், உங்களோட பேக்கெட்டில் வச்சுக்கலாம். அது நீங்கள் மெடிடேஷன் பண்ணி உங்கள் லக்கை அந்த ஸ்டோனில் வந்து உங்களுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதில் நீங்கள் ஏற்ற போகிறீங்க. இங்கே ஆல்ரெடி நான் இங்கே வந்து பாசிட்டிவ் டிவைன் வைப்ரேஷன் வந்து கொடுத்தாச்சு. ஸோ வந்து பாசிட்டிவிட்டி நீங்கள் வந்து உங்கள் மூலமாக ஏற்றும் போது இன்னும் எனர்ஜி வந்து கனெக்டிவிட்டியாக இன்னும் வந்து லக்கி ஸ்டோனாக அது மாறுங்க. அதுக்கப்புறம் ஆமை அப்படிங்கிறத டாட்டாய்ஸ் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேங்க, ஒரு ஸ்டாச்சு. அது வீட்டில் இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக, ஒரு லாங்கிவிட்டியாக, எனக்கு வர்ற பணம் வந்து வருது, ஆனால் வந்து கையில் தங்க மாட்டேங்குது, நிற்க மாட்டேங்குது, என்னால் சேவ் பண்ண முடியல, ஒரு விஷயம் வாங்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஏதாவது ஹாரன் சவுண்ட்
எனக்கு ஏதாவது மாற்றி ஒன்று செலவு வருது, என்னால் ஒரு விஷயம் வந்து வாங்க முடியல, என்னால் சேர்த்து வைக்க முடியல, சேவ் பண்ண முடியல அப்படின்னா டாடாய்ஸ் வந்து அமைதியாக உங்களுக்கான அந்த ஒரு லக்கையும் உங்களுக்கான அந்த ஒரு மணி அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தையும் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அந்த ஒரு பவர் இருக்குங்க. தேவைப்படுறவங்க அதுவும் வாங்கிக்கலாம். மேனிஃபெஸ்டேஷன் மெடிடேஷன் கிளாஸும் போயிட்டுருக்கு. தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. பர்சனல் ரீடிங் இருக்குது, டேரோ கிளாஸும் இருக்குது. தேவைப்படுறவங்க எது வேணுமோ அதுக்கு உண்டான விளக்கம்லாம் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. டெஸ்ட்ராயர் மேஜர் சேஞ்ச் கண்டிப்பாக உங்களுக்கு வர கெட்ட விஷயங்கள், ஈவில் மேஜிக்கு, ஐ மேஜிக், ஈவில் ஐஸ் மேஜிக்கு, பேட் மேஜிக் இது எல்லாமே இருந்துச்சுன்னா அது எல்லாமே அழிக்கக்கூடிய அந்த சிவன் வந்து அழகாக வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து அவர் வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. இனிமேல் ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து நீங்கள் லைஃப்பில் பார்க்க போகிறீங்க. மாற்றம் ஒன்று தான் மாறாதது. அதனால் வந்து கண்டிப்பாக கடவுள் வந்து எந்தெந்த நேரத்திலெல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ அந்தந்த நேரத்திலெல்லாம் கடவுள் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறவங்கள காப்பாற்றுறதுக்காக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க இல்லையா? அது மாதிரி கடவுள் வந்துட்டார். நிறைய சேஞ்சஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுவும் வந்து சடனான சேஞ்சஸ், இது வரைக்கும் நடக்கவே இல்லாத சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு நடக்க போகுது. அது எல்லாமே கண்கூட நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்பயும் வந்து நல்லதே நினைங்க கண்டிப்பாக. ஏன்னா வாழ்க்கை வாழ்வதற்கே நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.